ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொழுக்கட்டைக்கு மேல் மாவு பிசையுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, இது வந்துட்டு நான் ரேஷன் அரிசி தான்ப்பா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்குது மாவு. இது நான் வீட்டிலே ரெடி பண்ண பச்சரிசி மாவு. இதில் தான் நான் இடியாப்பம் புட்டு எல்லாம் செய்வேன். இப்போ இதிலே கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் நெய். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு கொட்டிக்கலாம். பாருங்கள், நான் 1 டம்ளர் மாவு எடுத்தேன், 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஆறினோடனே கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்பவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோ. நம்ம மாவு நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பாருங்கள். நான் எள்ளு பூர்ணம் தான் இதுக்கு செஞ்சுருக்கேன். எள்ளு கழுவி காய வச்சுட்டு வறுத்து வெல்லம் போட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. செஞ்சு தண்ணி குறையில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பார்ப்போம். பாருங்கள், வெந்திருக்கு. எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்திங்களா, நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வேக வச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.